Everything shown in this video is imaginary. Such a meeting never actually happened. We created it ourselves. And it is not intended to hurt anyone's feelings in any way. அடுத்து எங்க மேட்ச் அப்போம் சார் கேஸ் கொடுக்கணும் சார். என்னப்பா எடுத்தோடனே கேஸ்னு வர்ற? இதுவும் டிராவல்ல எதுவும் பிரச்சனையா, இல்ல சாப்பாட்டுல பிரச்சனையா, இல்ல ரூம் மாடி வீடு தரலட்டாங்களா எதுவும்? சார் இல்ல சார். இல்லையா? வேற என்னப்பா கேஸ்? எதுனாலும் சொல்லு, இங்கேயே பேசி முடிச்சிருவோம், வெளியே நியூஸ் ஆயிடக்கூடாது. சார் உங்க மேலதான் சார் கேஸ் கொடுக்கணும். தம்பி என்ன சொல்றப்பா? உங்களுக்கு அவ்வளவு அக்கறை காமிக்கிறோம், 15 பேர் அப்படியே பூ போல பாதுகாக்கிறோம், அப்புறம் உனக்கான எந்திரிச்சு வேற நிக்கிறேன் எங்க மேல. ஏன்பா சார் இப்பெல்லாம் பேசுனா நீங்க பண்ற தப்பு கரெக்டா இருக்காது சார். உங்க மேல கேஸ் கொடுத்தே ஆகணும் சார். சரிப்பா, முதல் என்ன கேஸ்னு சொல்லுப்பா விளாவரியா. அதாவது எங்களை பார்த்தா உங்களுக்கு மனசு இல்ல, உங்க மனசு என்ன கல்லா? கொஞ்சமாச்சும் ஓரம் வஞ்சனேன்னு ஒண்ணு பாருங்க சார் எங்க மேல. சார் என்னப்பா காமெடி பண்ணிட்டு இருக்க? காமெடியா சார்? எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா சீரியஸா நல்லா தான்ப்பா இருக்கேன் சார். ஜோக்கு வேண்டாம் சார், கொலை பண்ணிடுவேன் சார். இருக்கிற கோவத்துல கொலையே பண்ணிடுவேன் சார். சார் என்னன்னு சொல்லு தம்பி, டீட்டெயிலா சொல்லு. கிரவுண்ட்ல ஏன் சார் இப்படி ஒரு ஓர வஞ்சனை பாக்குறீங்க? கிரவுண்ட்ல உப்பு தண்ணி வருதா? ஜோக்கு வேண்டாம் சார். வேண்டாம். நீங்க ஜோக்கர் தான் சரிங்களா? நான் சொல்றதை கேளுங்க. சரி சொல்லு சார். பிச்சு யார் ரெடி பண்றா? பிச்சு நம்ம பசங்க தான் பண்ணுவாங்க. செக்யூரிட்டில வச்சு பிசி நம்ம தான் பண்றோம். நீங்க தானே பண்றோம்? ஆமா ஆமா. அது ஏன் சார் எங்களை மட்டும் அப்படி ஒரு மாதிரி தள்ளி விட்டு கீழே போட்டு பேட்ஸ்மேனுக்கு மட்டும் அப்படி ஹையா கொடுக்குறீங்க? என்ன தம்பி, நல்ல பிச்சா தான் கொடுக்குறோம். உனக்கு பார்க்க ஆடியன்ஸ் பார்க்க இன்ட்ரெஸ்டா வர்றாங்க. ஒரு பால் 4 6 அடிக்கிறாங்க, செம்மையா இருக்குல்ல பார்க்க. சார் ஒரு பாலுக்கு ஒரு 6 அடிக்கிறாங்களா? அந்த பவுலர் நான் தான் சார். ஓ சாரிப்பா. பால் போட்டாலே அடிக்கிறாங்க சார். அது பேட்ஸ்மேனா இருந்தா பரவாயில்ல, பவுலர் 11வது இடத்துல இருக்கேன், அவெல்லாம் வந்து என்னை 6 அடிக்கிறான் சார். கேப்டன் கிளின்னு கிழிக்கிறான் சார். கேப்டன் கிழிச்சா பரவாயில்ல, கோச்சு கிளின்னு கிழிக்கிறார் சார். சரி இவங்க தான் கிழிக்கிறாங்கன்னு பார்த்தா சோசியல் மீடியால போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க சார். நியாயமே இல்லையா சார்? எங்க மேல இறக்கமே இல்லையா சார்? தம்பி அப்படி பார்த்தா அவங்களாம் தப்பு பண்ண மாதிரி தெரியும். நீங்க பவுலிங் சரியா பிராக்டிஸ் பண்ணாத மாதிரி இருக்கு. அதுக்கு என் மேல எப்படி கேஸ் கொடுக்க முடியும் உங்களால? சார் இதே பவுலர் தான் சார். போன வருஷம் ஐசிசி நம்பர் 1 பவுலர் ரேங்க்ல இருந்தேன் சார். என்ன சார் எனக்கு புரியல சார். சரி இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? பிச்சை எப்படி மாத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்க? சார் நீங்க மாத்தவே வேண்டாம் சார். சரி சார். பேட்ஸ்மேனுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி கொஞ்சம் பவுலருக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஒரு மாதிரி 50-50 கொடுங்க சார். 50-50 நீங்க எப்படி கொடுக்குறீங்க தெரியுமா? 99.099 கொடுத்துட்டு 0.01% தான் சார் எங்களை பாக்குறீங்க. பேசாம நாங்க அதை 100ஆவே ஆக்கலாம் நினைக்கிறோம். நீ பேசாம பவுலிங் விட்டுரு, பேட்டிங்க பண்ணு. 11 பேர் பேட்டிங்கு, 11 பேரும் பவுலிங்கு, செம்மையா இருக்கும். 20 ஓவர்ல 500 ரன் அடிக்க அடுத்த டார்கெட்டு பிசிசி முடிவெடுத்துக்கிட்டு இருக்கு. நான் போய் விவசாயம் பார்க்க போறேன்.